உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம். இவளை எப்ப எழுப்பி விட்டுட்டு போனேன், இன்னும் உறங்குறா. நேரம் என்ன ஆகுது? சீக்கிரம் எழும்பணும்னு இருக்காளா? ஒரு நாள் எழும்ப மாட்டேக்கா சீக்கிரம். நல்லா ஃபேன் ஒன்று போட்டுக்கிட்டுறா. முதல்ல இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி விடணும், அப்பந்தான் எழும்புவா. ஏட்டி ஏட்டி அம்மா இலக்கியா, இங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன், காது கேக்குதா? சி, நான் கண்டதெல்லாம் கனவா? எவ்வளோ ரியலா இருந்துச்சு. சே ஏம்மா, என்னம்மா பிரச்சனை? நச நசன்னு வந்து கத்திக்கிட்டே இருக்கிய? ஆமா, உனக்கு அப்படித்தானே தெரியும். நான் நச நசன்னு கத்துற மாதிரி தான் உனக்கு இருக்கும். எப்ப எழுப்பி விட்டுட்டு போனேன், இன்னும் உறங்கிட்டு இருக்க நீ? எனக்கு தான் இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, பிறவு என்ன கத்திக்கிட்டு இருக்கிய? ஆமாட்டி, காலேஜ் லீவு தான். போய் தெரு பைப்ல போய் 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வாப்போ. அம்மா வீட்டுல யாருமே இல்லையாம்மா, உறங்குற என்ன எழுப்பி தண்ணியை பிடி வெந்நிய பிடிங்கிய? ஆமாட்டி, வீட்டுல யாரும் இல்லதான். ஏன் எல்லாரும் எங்க போயிட்டாவே? உங்க அப்பா வேலைக்கு போயாச்சு. ஆச்சி பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்காவ. உங்க அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு போயாச்சு. என்னம்மா சொல்றிய? அவியலுக்கு 9 மணிக்கு தான் பள்ளிக்கூடம், நேரத்தோடி போயிட்டாவே. நேரத்தோடி போறாவ. இப்ப மணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? மணி என்ன? மணி 8:45. என்னது 8:45? ஐயோ, மாமா வேற 9 மணிக்கு வர சொன்னாங்களே, மறந்து இப்படி உறங்கிட்டேன். பாவம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு வேற இருப்பாரு. கடகடன் 2 குடத்தை பிடிச்சி கொடுத்துட்டு ஓடிடணும். இப்ப என்னம்மா தண்ணி தானமா பிடிக்கணும், நான் வந்து பிடிக்கேன். சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வாட்டி. போறேன். நான் நடந்தான் நடை அழகு அழகு, நான் சிரித்தான் சிரிப்பழகு அழகு, நான் பேசும் தமிழ் அழகு அழகு, நான் ஒருவன் தான் அழகு. வாங்க மேடம், இப்ப எதுக்கு சிரிச்சிங்க? நான் என்ன அவ்வளோ கேவலமாவா பாட்டு பாடினேன்? நீங்க பாடின பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா தப்பா பாடுறீங்க. தப்பா? என்ன தப்பு? அது அப்படி வராது. அது நீ நடந்தால் நடை அழகு அப்படின்னு எல்லா லைனுக்கு முன்னாடியும் நீன்னு தான் வரும். நீங்க என்னடான்னா நான் நடந்தால் நடை அழகுன்னு நான் பாடிட்டு இருக்கீங்க. அப்ப அது தப்பு தானே, அதான் சிரிச்சேன். அது தப்புன்னு எனக்கு தெரியுது, என்ன பண்றது? என்ன பார்த்து யாரும் இப்படிலாம் பாட மாட்டேங்கிறாங்க, அதான் நானே எனக்கு பாடிக்கிட்டேன். ஐயடா, அழகா இருந்தா பாடியிருப்பாங்க. ஏன்னா அழகா இல்லையா? அவங்க பாடுற அளவுக்கு நீங்க இல்ல போல. சரி, மற்றவங்க பாட வேண்டாம், நீ என்ன பார்த்து பாடலாம்ல. அது எங்களுக்கா தோணி நாங்க பாடணும், இப்படி கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது. சரிம்மா, சரி. இது என்னது கையில? கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போறீங்க, அதான் உங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன். நானே கையால் சமைச்சிருக்கேன், எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடுங்க, சரியா? சரிங்க மேடம். ஆமா, நான் வேலைக்கு போயிட்டு என்ன மிஸ் பண்ணுவியா? சாச்சா, நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ண போறேன்? ஓ, அப்ப நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்? ஆமா, மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் போனாலும் என் ஞாபகம் இருக்க மாதிரி ஒன்று பண்ணிட்டு போறேன். என்ன பண்ண போறீங்க? எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடைய செய். ஏன் மேடம், உங்களை எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? நான் என்னம்மா பண்றது? முன்னாடிலாம் முத்து இருந்தா என்ன போய் சொன்னாலும் எப்படி வெளியே வரணும்னாலும் நான் முத்து பேரை சொல்லி வருவேன். ஆனா நான் முத்து வீட்லயே தான் கிடப்பேன். முத்துவும் நானும் ஒன்னாவே சுத்திட்டு இருப்போம். இப்ப அப்படியா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ அந்த அண்ணன் கூட இருக்கா. நான் நினைச்ச நேரம் போய் அவளை கூப்பிடவும் முடியல. ஆனா அவ எப்பனாலும் கூப்பிடு, நான் வருவேன், எங்கனாலும் வரேன்னு தான் சொல்றா. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம சும்மா அவளை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதனால இப்ப என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. நான் வீட்டுல முத்து வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் வீட்லயே அதான் சொல்லுவாங்க. வெளியே வர்றதுக்கு என்ன சொல்றதுன்னு ஐடியாவே இல்லாம ஒரே குழப்பம். அப்பா, பார்த்து குழப்புங்க, மூளை குழம்பிட போகுது. சொல்லுவீங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க ஆம்பளை, ஜாலியா ஊர் சுத்துவீங்க. எங்களை அப்படியா 1000 கேக்குறாங்க. 1000 ரூபாய் கேக்குறாங்களா? 2000 ரூபாயா கொடுத்துரு. ஐயா, சிரிப்பே வரல. நான் சொன்னது 1000 கேள்வி கேக்குறாங்க. எங்க போற, எதுக்கு போற, ஏன் போற, எப்ப வரேன்னு. பேசாம நானும் ஆம்பளையாவே பிறந்திருக்கலாம். அடியே, நீ ஆம்பளையா பிறந்திருந்தா நான் யாரை லவ் பண்றது? என்னையே லவ் பண்ணுங்க. அப்படி லவ் பண்ணா அதுக்கு பேர் வேறடி. போ மாமா. சரி, போறேன். இரு மாமா. என்ன மூளைகீழ குழம்பிருச்சா? போமாமாங்கிற இருமாமாங்கிற, என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை. என்ன பிரச்சனை உனக்கு இருக்கு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். காலேஜ் இன்னும் 6 மாசம் இருக்கு, படிக்கணும் மாமா. ஆனா படிக்கவே பிடிக்கல, கடுப்பா வருது.
என்ன டிகிரி படிக்க வைங்க நானா கேட்டேன். எனக்கு படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. படி படி படின்னு போட்டு உயிரை வாங்குறாங்க மாமா வீட்டில். எக்ஸாம் எழுதக்கூடாது, ஆனால் நிறைய மார்க் வேணும். சரிதான். ஆமாம் மாமா, இந்த படிக்கிறத பற்றி யோசிச்சு பாவம் எனக்கு இருக்க சின்ன மூளை வெளியே எகிரி குதிச்சிரும் போல, அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. நீ இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறியே. நான் படிச்ச டைம்ல என் பேட்ச்ல நான் கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா? ஆ தெரியுமே. எப்படி தெரியும்? உன்னை பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் ஆயினோம். எனக்கு பொண்டாட்டியா நீ வந்து எப்படித்தானோ. மாமா உனக்கு இன்னும் லாஜிக் புரியலன்னு நினைக்கிறேன். என்னம்மா தாயே லாஜிக்கு? அதாகப்பட்டது ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ், தெரியாதா? நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள விட ஆப்போசிட்டாக இருக்க பர்சன் பார்த்து தான் நமக்கு அட்ராக்ஷன் வரும். ஒருத்தர் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒருத்தர் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள லைஃப் நல்லாயிருக்கும். நீ நல்ல படிப்பாளி. எனக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இப்போ உனக்கும் எனக்கும் செம்ம பேர். அப்படிலாம் இல்லையே. படிச்சவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன சடனாக எப்படி சொல்லிட்டாரு? அதெல்லாம் இல்லை மாமா, இந்த ஜென்மத்தில் நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும். எனக்கு படிப்பு வருதோ வரலையோ, ஆனால் உன்னை லவ் பண்ண நல்லா வரும். தெரியுது. அது மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ண அது மட்டும் வந்தா பார்த்தாதான் என்ன? தெரியுமா தாயே, நீ பரீட்சையில முட்டை வாங்கினாலும் நான் உனக்கு தாலி கட்டுவேன், சரியா? இப்பதான் நீ சமத்து பையன். ஆமா, இன்னைக்கு என்ன டிப்டாப்பா கிளம்பியிருக்க? ஏன் மற்ற நாள்லாம் எப்படி இருப்பேன்? உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமா? உண்மையவே சொல்லு. சொல்ல போனா மற்ற நாள் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருப்ப, இன்னைக்கு சூப்பரா இருக்க. அடிங்கு. சரி சும்மா சொன்னேன். சொல்லு இன்னைக்கு டிப்டாப்பா அழகா இருக்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போறேன். மேரேஜ் ஃபங்க்ஷனா? எங்க? திருநெல்வேலியில. ஓஹோ, போயிட்டு எப்போ வருவ? ஈவினிங் வந்துருவியா? இல்ல, 10 நாள் அந்த மண்டபத்திலேயே படுத்து கிடந்துட்டு வருவேன். பாத்தியா கிண்டல் பண்ற. பிறவு என்னம்மா, அங்க போனா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு முடிஞ்சோன்னா வந்துட வேண்டியதான். சரி பார்த்து போயிட்டு வா. ஆமா, நீ மேரேஜ் ஃபங்க்ஷன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பரான கனவு தெரியுமா? என்ன கனவு? ஐயோ, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீயும் நானும் அப்படியே புது ட்ரெஸ், நான் அழகா ஒரு சேலை கட்டி, நீ அழகா ஒரு பட்டு வேட்டி சட்டை போட்டு, 2 பேர் கழுத்துலேயும் ஒரு மாலை, அப்படியே அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ டக்குன்னு என் கன்னத்தில் முத்தமாக கொடுத்துட்டே இருக்க. அப்புறம் என்ன, அம்மா வந்து எழுப்பி விட்டுருச்சு, கனவு கலைஞ்சு போச்சு. எனக்கு அந்த கனவு பார்த்ததுலேருந்து எப்படா கல்யாணம் பண்ணிக்குவான்னு தோணுது தெரியுமா? நீ ஓன் சொல்லு, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படி? எனக்கு சரியான்னு சொல்லு, தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன். சரிதான். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. மாமா என்ன பண்ற? இறக்கி விடு. யாராவது பார்க்க போறாங்க மாமா, இறக்கி விடு. நீ தானே சரின்னு சொன்ன. தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன்னு சொன்னேன், தூக்கிட்டேன். இப்போ தாலி கட்டிடவா? எப்படி? யாரும் பார்க்காம இந்த காட்டுக்குள்ள, இந்த மரத்துக்கு முன்னாடியா? ஆமா. எனக்கு அப்படிலாம் கல்யாணம் வேண்டாப்பா. அப்புறம் 2 குடும்பமும் நின்று மனசார சந்தோஷமா தாலி எடுத்து கொடுத்து நம்ம கல்யாணம் நடக்கணும். ஓ அப்படியா? ஆமா மாமா, எங்க அம்மா லவ் பண்ணதை வீட்டில் சொல்ல பயந்துட்டு அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல இருந்து ஓடி போய் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கே இன்னும் 2 குடும்பமும் பேசிக்கல, அவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கு. இதுல நம்மளும் அப்படி பண்ணா தப்பாயிரும். அதனால நம்ம கல்யாணம் அப்படி நடக்க வேண்டாம். 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ராணி உத்தரவு போட்டுட்டீங்க, மறு பேச்சு இருக்காதுக்கு. நான் உனக்கு ராணியா? என் மகாராணி. ஆஹா, அப்ப சார் என்ன ராஜாவா? மகாராஜா மகாராணி. சினிமா பார்த்துட்டு பேசுற பேச்ச பாரு. உன் டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை மாமா. வேற எதுல குறைச்சல் இருக்கு நீ பார்த்த? ஆமா, உன் கனவுல என்னாச்சுன்னு சொன்ன? நம்ம 2 பேரும் கல்யாண குளத்துல இருந்தோம். அடுத்து எல்லாரும் பார்க்கும்போது நீ என் கன்னத்துல முத்தம் கொடுத்த. அப்படியா? ஆமா, ஏன் கேக்குற? ஏன் கேட்டேன்னு இப்ப தெரியும். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். சீ பொறுக்கி. கனவுல மட்டும் இல்ல, நிஜத்துலயும் கொடுப்பேன். சீ போ மாமா, லூசு. இறக்கி விடு. மாட்டேன். அப்ப இப்படியே பிடிச்சிட்டு இருக்க போறியா? ஆமா, காலம் ஃபுல்லானாலும் இப்படியே பிடிச்சிருப்பேன். விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. அது சரி, என்னையும் வீட்டில் தேடுவாங்க. உனக்கும் மேரேஜ்க்கு டைம் ஆச்சு, போ. போணுமா?
போய் தான் ஆகணும், கிளம்பு. சரி பார்த்து போ. ம் சரி மாமா. மாமா என்னம்மா? லவ் யூ. லவ் யூடி என் தங்கமே. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? என்ன அர்ஜுன், சொல்லவே இல்லை, திடீர்னு இப்படி வந்து நிற்கிற? அத்தை, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், ஒரு சர்ப்ரைஸாக போகலாமேன்னு தான் சொல்லாமல் வந்துட்டோம். அப்பா எங்கம்மா? ஐயோ, அப்பா வழக்கம் போல் ஆஃபீஸ் போயிட்டாருடா. நீ வரேன்னு சொல்லியிருந்தா நான் இருக்க வச்சிருந்திருப்பேன்ல. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வருவார்ல, அப்போ பார்த்துக்கலாம். மாடி, உனக்கு உடம்பு சரியாயிருச்சாமா? ம் சரியாயிருச்சு தே. தம்பி சொன்னா உனக்கு முடியலன்னு எனக்கு மனசே கஷ்டமாயிருச்சு. இப்படி பிள்ளைய அங்கே போயிட்டு வான்னு அனுப்பி வச்சு இப்படி ஆயிருச்சுன்னு என் மனசுலாம் ஒரே கவலையாக இருந்துச்சுமா. இப்போ உனக்கு நல்லா இருக்குல்ல? ம் நல்லா இருக்கு தே. எனக்கு என்ன குறை? தங்க மாதிரி ஒரு பையனை கூட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் தே. ஆதிரா பாப்பா தங்கம் மாறி இல்லை, எங்கள் அர்ஜுன் தம்பி தங்கமே தான். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான், தங்கமான பையன்தான். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என்னை அவ்வளோ கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டான் தெரியுமா. ஆதிரா வாயில இப்படிப்பட்ட வார்த்தைலாம் வருதுன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சா? மனப்பூர்வமா என்னை ஏத்துக்கிட்டாளா? அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஊசினா அப்படி பயப்படுவேன். ஊசியை கண்டாலே 10 ஊருக்கு ஓடுவேன். ஆனால் இவன் எனக்கே தெரியாமல் டாக்டரை வர வச்சு வெறும் மாத்திரை தான், ஊசிலாம் இல்லைன்னு போய் சொல்லி என்னை சமாதானப்படுத்தி ஊசி போட வச்சான். ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியா போச்சு தெரியுமா. ஓ, அப்படிலாம் செஞ்சானா இவன்? ம் ஆமாத்த. ஏண்டா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்கேன். ம் ஆமாம்மா, என் பொண்டாட்டி தானே, நான் தானே பார்த்துக்கணும். அடேப்பா, பார்த்துக்க. நான் ஒரு பைத்தியக்காரி, உங்களை அப்படியே நிற்க வச்சு பேசிகிட்டே இருக்கேன் பாருங்க. வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் போங்க தே, நாங்கள் வரோம். ஏம்மா என்னாச்சு? இல்லத்த, லக்கேஜ்லாம் கார்லேயே இருக்குது, அப்படியே காரை விட்டு இறங்கினோன்னே மறந்து எடுக்காமல் வந்துட்டோம். நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். மடி, உனக்கு இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போய் சரியாயிருக்கு, அதுக்குள்ளே இப்படி வெயிட்டெல்லாம் ஒன்றும் நீ தூக்க வேண்டாம். எல்லா லக்கேஜையும் அவன் எடுத்துகிட்டு வருவான், நீ வா. ஆ, ரொம்ப ஓவரா தான்ப்பா இருக்கு. மருமக உங்களுக்கு லக்கேஜ் தூக்கக்கூடாது, ஆனால் மகன் தூக்குனா பரவாயில்ல. ஏண்டா, நீயும் உன் பொண்டாட்டியும் போகிறதுக்காக எடுத்த துணிமணி தானே, அதை கூட சுமந்துட்டு வர மாட்டியா? என்ன புருஷன் நீ? சுமந்துட்டு வரேம்மா, நானே சுமந்துட்டு வரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லத்த, நான் ஹெல்ப், நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், வா. அதாவது இருங்க அர்ஜுன், லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மேடம்.